ஆதாரம் என்ன இருக்கு? ஆதாரம் நாங்க வர மாட்டோம். நாங்க புதுசா என்ன செய்து நல்லா தானே இறங்குன்னு ஒரு வாழை கால தூசி அதில் விட்டோம் அதை பாட்டா என்னடா என் நிலைமை செக் பண்றாங்க என்ன பாடல் சீர கண்டுபிடிய நீங்க நிகழ்த்து நிகழ்வு எனக்கு கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுமோ? மன்னனுக்கு கண் தெரியாது, எப்படியாவது நாம் இருவரும் ஏமாற்றி பிழைக்கலாம் என்று என்னை ஏமாத்துறியாதான் என் மகள் பொருளாளனா எப்படி பார்ப்போம்டா. டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டாங் இது இந்திய பாலம் நடே மண்ணு திருப்பி தாயே புளியரமா தாயே புள்ளியாரப்பா 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 அப்படி சொல்லு. மாரியம்மா தாயே காளியம்மா தாயே நீ கோயிலுக்கிறீங்களோ நீ போட்டு ஏறி வாடி போய்கிறீங்களோ? ஏமா சூத்தி கட்டி எல்லாமா ஊத்தி கட்டி எல்லாமா எனவே அத்தம்மா சொல்லிக்கிறேன். ஐயோ என்னை ஆச்சு 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 சாவாச்சு விடாம ஏமா என்னை காப்பாத்துறியாமா? இந்த ஆடி காலம் இருப்பானோ நாளைக்கு பைக்கில் போச்சு ஆக்கடை சாவானோ. ஏண்டா என் மகள் மீது ஏண்டா வீண் பழி சுமத்துறீங்க பாய்கிடு? ஆமாண்டா வச்சா எங்கடா நிரூபிக்கலையடா? இந்த முருகு தப்பட்டே கிடையாது. என்ன தப்புறது இல்ல போட்டு காமிக்கிறான். போடு போடு திருநாளா கட்டம் மாமா ஏண்டா நேத்து இந்த ஊரில் கட்ட வெட்டணும் படமானம் கட்ட வேணாம். 300 ரூபாய்க்கு போட்டு 300 ரூபாய் வாங்கி வந்து 2 கோட்டர் வாங்கி வந்து மானம் கட்ட வேணாம். நீ 1.5 கோட்டர் குடிச்சிட்டு எனக்கு 90 மட்டும் வச்சுட்ட மானம் கட்ட நாய என்னடா மானம் கட்ட வேணாம். என்ன மாமா எனக்கு 90 வச்சுட்டு 1.5 கோட்டை கோழி பழுத்தடமான கட்டவேன்னு என்னடமா அம்மா நான் வெயில்ல கட்டத்து கட்டி வெட்டி வெட்டி நான் போடுறேன்டி. எருமாடு மாரி செக்கு உடைக்க மாரி உன்னை வந்து மாறிமாவா ஒரு முள்ள மாட்டேன் கையெல்லாம் பாரு கொப்பளம் கொப்பளங்குதடி. நீ மட்டும் தான் கீக்கிறாடா, நானும் தன்னோட வேற பழக்கிறேன். 1.5 கோட்டை குடிச்சிட்டான கம்முன்னு பச்சாடா. மணி 6 மேல கால தூக்கி தூக்கி போட்டு தின்னு பாக்குற.
ஏற்கனவே 4 பிள்ளைக்கு ஜடியில அதோட கேட்ட மானம் கட்டவன 6 மணி ஆகக்கூடாது என்ன பாக்குற காலையில முன்னாடி மூஞ்சி பாருங்க பவுடு வச்சுட்டு அப்படி பொண்டாட்டி பாக்கிறதுக்கு 16 கண்ணு ஓணும் என் பொண்டாட்டி நானும் பாக்குறேன் 10 வருஷமா அவன் கூந்தல பாத்துக்கிறேன் காது விட்டு கீழே கூந்தல அது போல வச்சுக்கிறான் மாமா நம்ம பையன் சின்ன முஞ்சிக்கிறானடா அவன் குஞ்சு கேக்குறான்றா என்னடா என்ன கேட்டவன அத எலி கேரி மாமா எலி குஞ்சு கேக்குறான்டா என்னடா மாமா நான் 2 பந்து பாத்துக்கிறேன்டா மாமா அதுல உன் கை விட்டு 2 எலி பிடிச்சிட்டான்டா மாமா லபக்குன்னு புடியாண்டா என்னடா மாமா என் கை போவதடி மன்னர் கை உரி ஜாடுக்குன்னு வெளியே வரும் மாமா மன்னர் கை விட்டா தொலை தொலை தொலைன்னு போவோம் நம்ம மிருதக்காரன் கை சட்டி கை விட்டா டைட்டா போட்ட மாமா பழங்குடியினர் படா ஏன்டா அவங்களெல்லாம் ஏன்டா போட்டு வீணா டேய் அவங்கெல்லாம் வந்து காலையில வந்து செங்கல் இருப்பாங்க மரம் வெட்டுவாங்க அவங்க தொழில் அது அவங்களை ஏன்டா என் மகன் குரலே அல்லடா வீணாக பழி சுமத்துறீங்க போங்கடா வீண் பழிடா வீண் பழி ஆமாண்டா நான் வீட்டு போய் நாங்க சுமத்திக்கோம் என்ன கால பூஜை எல்லாம் ஒன்றாதான் வருது என்ன பண்ணுது ஒழுங்காம சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமா, நகமும் சதியும் போல் இணைந்தே வாழ வேண்டும். நம்மை பிரிக்க இறைவனாலும் முடியாது. நாம் இருவர் அனதனும் வரணும், ஆடணும், பாடணும், சந்தோஷமா இருக்கணும். என்னங்க என்ன தொடாதீங்க, பிடிக்காதீங்க, கடிக்காதீங்க, என்னங்க என்னதான் சொல்ல வர? ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சப்பட்ட வேலைக்கு என்னங்க செய்கிறீங்க? என்னங்க ஐயோ என்னென்னமோ பண்ற. ஐயோ கடிக்கிறீங்க, பிடிக்கிறீங்க. ஐயோ முத்தத்தை கொடுக்காதீங்க, எனக்கு கூசுதுங்க. வேண்டாம். ஐயோ மெதுவா, ஏன்னா இவ்வளவு அவசரப்படுற? வேண்டாங்க. ஐயோ இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியுதா நான் அடிப்பாரு. ஐயோ கையை எடுங்க, கண்ணை எடுத்து கையெல்லாம் அங்க வைக்காதீங்க. வேண்டாங்க. உங்க வாயை அப்படி காட்டாதீங்க. உங்க வாயை அப்படி காட்டினாலும் எனக்கு நம்ம அப்படியே என்னங்க வேண்டாங்க. தொடாதீங்க. ஐயோ பிடிக்காதீங்க. ஐயோ மெதுவா வலிக்குது. வேண்டாம். ஐயோ ஐயோ என்னுடைய மகள் என்னுடைய குடும்ப கௌரவத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வேதனைப்படுறேன். நீ என்ன என்ன டேய் நான் பெண்ணை அனுப்ப முடியாதா? நானே வேதனை ஆழ்ந்திருக்கேன். யாரு என்னுடைய வேதனை யாரிடம் சொல்ல போறேன்? என்னுடைய குடும்ப கௌரவத்தை நட்ட நடு வீதிக்கு கொண்டு வந்த அந்த மெய்காப்பாளையும் என் மகன் விஜயம் எங்க இருந்தாலும் அவை கைச்சுவாங்க. கொண்டு வாங்கணும். அறிவு இருக்கா உனக்கு?
அறிவு இருந்தா உன் பொண்ணு கூத்தாடு அடி வரும் குமாரா வாடா காதல் பண்ண ஜெமினி கணேசா மகளே நீ யார்? ஒரு நாட்டின் மன்னன் பெற்றெடுத்த மகள். மக்களுக்கு எடுத்துக்காட்டாய் நீ திகழ வேண்டும். சரி, நீ விடுத்து நீயே கேவலமான தொழில் ஈடுபட்டால் பார்க்கும் நாட்டு மக்கள் உன்னை பார்த்தே கற்றுக்கொள்வார்களப்பா. என்னை பற்றி தவறான செய்தி யாரப்பா சொன்னது? தவறான செய்தியா? நடந்ததை எடுத்துரைத்தான் காவல்காரனும் நாகநாதனும். போடு வேற வேலை வெட்டி இல்லையா? என்னமா சொல்ற? அவன் யார்? என் மானத்தை காப்பாற்றுவார். அதற்குத்தான் அவனுக்கு ஒரு மகள் வந்தது. இருவரும் ஒருவராயிருக்கிறது. அழகு பாருங்களப்பா. கூட்டி வச்சிருங்க ஏண்டா? யார் சொல்றது? டேய், ஏண்டா பையா? இந்த வயசுல ஒரு இருக்குதானா அது எவ்வளவு பெருமைடா. இந்த 74 வயசுல இது வரைக்கும் எந்த நோவும் எனக்கு வந்தது இல்லடா. ஏன்டா நம்ம 50 வயசு தாண்டுவோமாடா? அவர் சர்வீஸே 60 வருஷம்டா. நாடகத்துறை சர்வீஸே 60 வருஷம். அவன்டா டீச்சர் தான் வச்சுங்கிறான். நந்தினி நாடகம் பண்றோம். ஜாடி பண்றா டேய் ஒருவேளை கட்டிக்கே ஒட்டற்றவன், பிழைக்க வழியின்றி பிழைப்பை தேடி வந்தவன், ஏதோ தன் மானத்தை காப்பாற்றினார். அதை ஒடுக்கியவனுக்கு அனைவருக்கு அவனை காதலித்து தேடி போயிருக்கிறார். நான் மனமுடித்து வைக்கிறவா, மறந்து விட உயிரை விட்டால் விடுவீனா தவிர என் ஆசை மணாலனை மறந்து என்னால் வாழவே முடியாதுப்பா. பெற்றெடுத்த சொத்தை நான் சொல்றேன். என்னுடைய வார்த்தைக்கு அவனை மறந்து விடமா? உங்களையே மறந்தால் மறப்பேன், ஆனால் அவரை மறந்து என்னால் வாழ முடியாது. பெற்றெடுத்த சொத்தையை மறந்தால் மறப்ப அவனை மறக்க முடியாது. அப்பா என்று அழைக்காதீர்கள். மாமா என்ன கூடுவான்? நானே வேட்டில் இருக்கேன். அப்பா அப்பா முடியாதுப்பா. இதுவரை இளவல் சாய் கேட்க முடியவில்லை. நல்ல முறையில் செல்லமாக வளர்த்து உன்னை அடிக்கவோ வதைக்கவோ இணைக்க முடியவில்லை. அவனை மறக்க முடியுமா? முடியாது. முடியாதுப்பா. முடியாது என்றால் நீ சரியானதனை அனுபவித்தேன். இவளை என் மகளின் நோய் நாட்டின் இளவரசி கை காப்பாளனை காதலித்த குற்றத்திற்காக இவள் கரைகளுக்கு உலகின் கதா பாதாளத்தில் என் மகள் எத்தனை நாள் காத்திருந்தாயும் என்னுடைய குடும்ப கௌரவத்தை எப்படி நட்டநாடு வீதிக்கு கொண்டு வருவதற்கு நீ யார்? எப்படிப்பட்டவன்? ஒருவேளை கஞ்சிக்க கற்றவன், பிழைப்பை நாடி வந்தவன். மழை எங்கே, மொழி எங்கே, கோபுரம் எங்கே? உனக்கு